Hi friends, welcome to SeekaHost India YouTube channel. இந்த வீடியோல நம்ம எப்படி SeekaHost client ஏரியாக்கு two-factor authentication enable and disable பண்றதுன்னு பார்க்க போறோம். உங்க browser ஓபன் பண்ணிட்டு SeekaHost India-னு சர்ச் பண்ணி நம்ம வெப்சைட்டுக்கு நேவிகேட் பண்ணி உள்ள வந்துக்கங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் டாப் சைடு ரைட் கார்னர்ல லாகின் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த client login பேஜ்ல உங்க யூசர் credentials என்டர் பண்ணிட்டு கீழ remember me ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதை டிக் பண்ணிக்கங்க. அதை டிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே லாகின் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. உங்கள் கிளைண்ட் ஏரியாவில் டாப் சைட் ரைட் கார்னரில் உங்கள் ப்ரொஃபைல் நேம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் மெனு வந்துட்டு ஓப்பன் ஆகும். அந்த ட்ராப் டவுன் மெனுவில் செக்யூரிட்டி செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் நம்ம 2FA ஸ்டேட்டஸ் காட்டும். இங்கே கிளிக் டு எனேபிள்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. SeekaHost கிளைண்ட் ஏரியாவில் நம்ம டைம் பேஸ்டு டோக்கன்ஸை மட்டும் தான் 2FAக்கு யூஸ் பண்ண முடியும். கீழே கெட் ஸ்டார்டட்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு QR கோட் ஓப்பன் ஆகும். இந்த QR கோடை நீங்கள் கூகுள் ஆத்தென்டிகேட்டர் மாதிரி ஆப்ஸில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது 6 டிஜிட்டில் ஒரு கோடு கொடுக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கோடு டைம் பேஸ்டாக தான் இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்கேன் பண்ணக்கப்புறம் அந்த ஆப்பில் கோடு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அந்த கோடை இங்கே எடுத்துகிட்டு போட்டு சப்மிட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு 2FA எனேபிள் ஆகிருக்கும். நீங்கள் 2FA எனேபிள் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேக்கப் கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த பேக்கப் கோடை எங்கேயாச்சும் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கிளைண்ட் ஏரியாவில் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு 2FA கோடு கேட்கும். கூகுள் ஆத்தென்டிகேட்டர்லேருந்து அந்த கோடு எடுத்து போட்டுக்கோங்க. உங்களால் 2FAவை யூஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ நம்ம அந்த பேக்கப் கோடை யூஸ் பண்ணி கிளைண்ட் ஏரியாக்குள்ளே லாகின் பண்ணிக்க முடியும். நீங்கள் பேக்கப் கோடு யூஸ் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு பேக்கப் கோடு ஜென்ரேட் ஆகிருக்கும். ஏன்னா ஒரு பேக்கப் கோடை நம்மளால் ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த புது பேக்கப் கோடை காப்பி பண்ணி பத்திரமா வச்சுட்டு கண்டினியூன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளைண்ட் ஏரியாக்குள்ளே போயிடும். அடுத்து நம்ம எப்படி 2FAவை டிசேபிள் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கிளைண்ட் ஏரியாவுக்கு லாகின் பண்ணிட்டு செக்யூரிட்டி செட்டிங்ஸ்க்கு வந்துக்குங்க. இங்கே கிளிக் டு டிசேபிள்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் கிளைண்ட் ஏரியாவோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு டிசேபிள் 2-factor authenticationன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கிளைண்ட் ஏரியாவுக்கு 2FA டிசேபிள் ஆகிடும். இந்த வீடியோவில் இருக்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் கிளைண்ட் ஏரியாவுக்கு 2FAவை எனேபிள் ஆர் டிசேபிள் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.